ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 டே ட்ரிப் vlog பார்க்கலாமா? கொடைக்கானல் தான் கிளம்பியிருந்தோம். என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா May 26 நைட் வந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் சரி லாங் ட்ரிப் போகிறதுனால வெளியே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா வத்தலகுண்டில் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். காலையில் 4:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனோம் கொடைக்கானலுக்கு. வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு வந்து காஞ்சிபுரம் டு வாலாஜாபாத் அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சரி சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக கிளம்புனோம். இந்த லாங் ட்ரிப்பு போகிறதுனாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா காரு பஸ்ஸு அதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்னா வாந்தி வரும் எனக்கு. நான் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிறந்த தீட்சியும் அப்படி தான், என்ன மாதிரியே தான். பஸ்ஸில் கார்லலாம் செட் ஆகாது, வாந்தி எடுப்பா. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக எந்த ஒரு டயர்டுமே இல்லாமல், அதாவது டயர்டுனா வந்து இந்த வாந்தி எடுத்து டயர்டாவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு தொல்லை இல்லாமல் நான் போனேன் இந்த வாட்டி. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட் தான் என்னை இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்துச்சு. யாருக்காக இருந்தாலும் இந்த கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போது, அதுக்கப்புறம் இந்த மூணார் மலை மேலே ஏறும்போதெல்லாம் கம்பல்சரி வந்து வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சுத்தமாகவே வாந்தி எடுக்கலை. கொடைக்கானல் மலை மேலே ஏறும்போதெல்லாம் நான் நல்லா போனேன். நான் வாந்தியே வரல. ஒரே ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான இருந்துச்சு. எங்கள் மச்சினார் பொண்ணு ரொம்ப வாந்தி எடுப்பா. அவளுக்குமே இந்த காரு பஸ்ஸெல்லாம் செட் ஆகாது. அவளுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஊருக்காக இருந்தாலுமே காரில் போகிறதா இருந்தாலுமே நான் ரெடி தான் நினச்சிக்கிட்டேன். அந்த டேப்லெட் இருந்தால், அந்த டேப்லெட் என்ன மாதிரி நீங்களும் யாராவது இந்த மாதிரி வாந்தி எடுக்கிற கேஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாத்திரை என்னன்னு நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மாத்திரை ஒரு மாத்திரை இருந்தால் போதும். இப்போ சப்போஸ் நம்ம காலையில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை வந்து நீங்கள் காலையிலேயே வந்து வெறும் வயிற்றில் வந்து போட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் போட்டுட்டு அந்த மாத்திரை போட்டு ஒரு 1/2 hour கழித்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டாம். சாப்பாடு, இட்லி, தோசை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் ஒரு சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். சரியான மழை. கரெக்டாக நாங்கள் கார் விட்டு இறங்குறோம், செம்ம மழை. வெயிலுன்ற பாருங்கள், செம்மையாக மழை பிடிச்சிக்கிச்சு. சரியான காற்று. கொடைக்கானல் வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் க்யூவில் நின்று போட்டிங்க்கு வந்துட்டோம்.
அப்புறம் போட்டிங்கில் வந்து நம்மளே பெடல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து குட்டி பசங்களாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களே துடுப்பு வச்சு கொண்டு போகிறதுல வந்து நாங்கள் தீக்ஷையை கூட்டிகிட்டு போனோம். அப்படியே போட்டிங் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபன் சிட்டி மாதிரி இருந்துச்சு. நான் தான் இதில் போகணுன்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். ஏன்னா இதில் வந்து 7D சினிமா, அதுக்கப்புறம் மிரர் ஹவுஸு, அப்புறம் நிறைய கேம் விளையாடுறது தான் நிறைய இருந்துச்சு. நாங்களுமே ஜாலியாக அந்த 7D சினிமாலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த 5Dலலாம் போனால் கண்ணாடிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப பயமாலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக மிரர் ஹவுஸு. நம்ம உள்ளே போனோன்னா கதவு வந்து எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த கண்ணாடி டோரு போய் இடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பில்லர் ராக் தான் வந்தோம். இந்த பில்லர் ராக் வந்து நாங்கள் காரில் வரும்போது எங்களுக்கு டிரைவர் காமிச்சப்போவாச்சும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. நாங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக மேகம் வந்து மறைச்சிக்கிட்டு சுத்தமாகவே தெரியல. வந்து போயிட்டு இருந்துச்சு மேகம் ஃபுல்லாக அப்படியே மறைச்சிக்கிட்டு. அந்த பில்லரே பின்னாடி இருக்க அந்த 2 பெரிய பெரிய கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது சுத்தமாக தெரியலை. அதை தான் வந்து பில்லர் ராக் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லி டிரைவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரியிறப்போலாம் வந்து லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அதோ பக்கத்தில் தெரியுது பார்த்திங்களா 2 நிற்குதுல்ல, அதுதான் வந்து இந்த பில்லர் ராக்கு. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் மூணார் பார்த்திங்கன்னா நைட்டே போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து வெளியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா மூணாரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த புட்டு கடலைக்கறி தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. எங்கே போனாலுமே தோசை தான் வாங்குறது. அதுக்கு தான் 3 வகையான சட்னி கொடுக்குறாங்க. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டு இதுதான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போயிருந்தோம். எங்கள் மச்சினர் அவங்களாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க. ஏன்னா வியாழக்கிழமை நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்டோம். கேவலமாக இருந்துச்சு. பசிக்காக சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரிட்டன் வந்து நாங்கள் எங்கே கிளம்புனோன்னு பார்த்திங்கன்னா மதுரை தான் போயிருந்தோம். ஏன்னா வந்து மதுரையில் வந்து கோவிலுக்கு போகணும், மீனாட்சி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து அப்படியே மதுரை தான் கிளம்பியிருந்தோம். மதுரைக்கு மீனாட்சி அம்மனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகரை தான் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து நைட்டு போய் தங்கிட்டு காலையிலலாம் எழுந்து குளிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மனை ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் தான் போயிருந்தோம். ஏன்னா கரெக்டாக அன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே வேறு, ஃப்ரைடே அன்றைக்கி மே 30 கரெக்டாக பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு முருகரை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த கோயிலுக்குலாம் நான் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வரேன். என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளே போகும்போது ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா போயிட்டு மதுரையில் தான் நல்லா திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். மதுரை பன் பரோட்டா வந்து ஃபேமஸ், அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் காஞ்சிபுரம் வந்துட்டு நைட்டு எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு ஒரு டூர்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேக்கெல்லாம் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வர வழியிலே கட் பண்ணுறதா தான் பிளானு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்றதுனால வந்து அப்படியே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேகெல்லாம் இருந்துச்சு. பேகெல்லாம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பேகெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுட்டு நாங்கள் எல்லாருக்குமே கேக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு சாக்லேட் ட்ரஃபிள் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த கேக் கேட்டேன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கேக்கு தான் வந்து ஆர்டர் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு பர்த்டே.